ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டான ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் சிம்பிளானது தான், மேக்கிங் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வெள்ளை ரவை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய ரவை எடுத்துக்கோங்க, இதுலேயே சின்னதும் இருக்கும். பாதி கப் அளவுக்கு தயிர், முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம். தாளிக்கிறதுக்கு வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண பீன்ஸ், முழு பீன்ஸு 2 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆனோன்னா கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம பீன்ஸு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரவையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ரவை போட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பு கம்மியாக இருந்த போதுங்கிறதுனால நான் 1/2 கப்பு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்ததை இதில் போட்டுடலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு, அதாவது இட்லி பதத்தோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு அளவாக தண்ணி நம்ம கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு, இந்த நம்ம தாளித்து போட்டது, தயிர், ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். இல்லைன்னா புளிப்பு ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஊறினதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு வந்திருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த ஷேப்பு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு 2 பிளேட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நார்மலான இட்லி பானையில் இந்த மாதிரி வச்சிடலாம். இது ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி 2 ஓவல் ஷேப் 2 பிளேட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் பிளேட்டை மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். டேஸ்டான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அந்த ஷேப் பிளேட்டில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, கத்திரிக்காய், தக்காளி பஜ்ஜி வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். ஆறுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டின்னர் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குனாலும் நல்லா சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.